ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் பிளான் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ குவார்டர்லி எப்படி படிக்கணும் அண்ட் எந்த சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ அந்த வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸோட குவார்டர்லி பிளான். ஸோ எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கணும் அண்ட் ஒரு 1.5 days லீவ் இருக்குன்னா அது எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன படிக்கணும், அந்த டேஸில் என்னென்ன நம்ம கவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில ஸ்கூல்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1ல இருந்து 6 அண்ட் சில ஸ்கூல் 1ல இருந்து 6 ஃபுல்லா அண்ட் 7ல ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா டென்டேட்டிவா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 to 6 மட்டும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ காமன் டு ஆல் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல மேஜரா யூனிட் 3, 4 அண்ட் 6 இதுல 3 மார்க் அண்ட் 5 மார்க் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுல 3 மார்க் எடுத்துட்டீங்கன்னா தேர்ட் சாப்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுல நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு. 4th சாப்டர் நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு. 6th சாப்டர் நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்க இந்த மீன் டைம் கேப்ல நம்மளால அவ்வளோ 2 மார்க்ஸ் படிச்சு நம்ம தரவு பண்ண முடியுமோ ஒவ்வொரு லெசனையும் பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ண 3 மார்க் அண்ட் 5 மார்க் மட்டும் இப்போதைக்கு ஸ்டிக் ஆன் ஆயிக்கோங்க. அண்ட் யூனிட் 5 ரொம்ப குட்டி லெசன். உங்களுக்கு தெரிஞ்சது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ரொம்ப சிம்பிள் லெசன் தான். அதிகபட்சம் ஒரு 45 minutes to 1 hour நீங்க படிச்சாலே உட்காந்து முடிச்சாலே ஃபுல்லா முடிச்சிடலாம். ஸோ அப்போ யூனிட் 5 ஃபுல்லா பாத்துருங்க. டன். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா யூனிட் 1 2 ரிவிஷன் பண்ணி வச்சிருங்க. ஏன் யூனிட் 1 2 ரிவிஷன்னா நீங்க ஆல்ரெடி எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் ஃபுல்லா ஒன்னு விடாம நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்ளம்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 5 இப்போ பாருங்க. ஏன்னா 5 குட்டி லெசனால அதிக ஒரு 3 எக்ஸாம் ப்ராப்ளம் வரும். அப்புறம் எக்ஸசைஸ்ல 2 ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. ஸோ அப்போ நியூமரிக் ப்ராப்ளம் 2. ஸோ டோட்டலா 5 தான் ஆச்சு உங்களுக்கு. அண்ட் 6 பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஈஸியா அண்டர்ஸ்டபிளா இருக்கும். ஸோ இதே பாத்தீங்கன்னா 4th லெசன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 4th லெசன்ல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் நம்ம போடுற மாதிரி வரும். அண்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 50 ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அண்ட் இதெல்லாம் நீங்க சால்வ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸா வரும். அண்ட் எல்லாமே கால்குலேஷனே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம குவார்டர்லி லீவ்ல கூட அதை பிளான் பண்ணி 4 கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 6 5 ப்ராப்ளம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1 2 ப்ராப்ளம் நீங்க ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு 4 ப்ராப்ளம் சாப்டர்ஸ் 4 சாப்டர்ஸோட ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சிட்டோம். ஓகே. ஸோ இப்படி நீங்க பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட். ஸோ இது மூலமா உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வரும் அப்படின்னா 5 மார்க்ஸ் 25 கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க எதுலையுமே 5 மார்க்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணல. ஸோ ஏன் இத்தனை லெசன்லயும் நம்ம 5 மார்க்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா சில லெசனோட 5 மார்க்ஸ் நீங்க நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலும் அங்க உங்களுக்கு கொஞ்சம் மறந்துடும். இப்போ நம்ம 6 லெசன்ஸையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் எந்த 5 மார்க் குட்டியா இருக்கு, இது எழுதுனா 5 மார்க் வரும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய் ஒரு 4 லெசன்ஸா பார்த்திருக்கீங்க, 3 லெசன்ஸா பாக்குறீங்கன்னா அப்போ உங்களால டிசைட் பண்ண முடியாது. நமக்கு எப்பவுமே பெரிய மார்க்ஸ் தான். ஸோ 5 மார்க்ஸ் 25 மார்க் அழகா எடுத்துடலாம். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 7. ஏன் மிச்சம் 8 என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புக்கிங்ல கேட்பாங்க. இல்ல கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா இருக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க ப்ராப்ளம் பார்த்ததுல இருந்தே 1 மார்க்ஸ் கேட்கலாம். அது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லெசன் படிச்சிருந்தா நீங்க அட்டன் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா அட்டன் பண்ண முடியாதனால நம்ம அதுல 7 வச்சுட்டோம். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 தான் உங்களுக்கு. ஸோ ஏன் 15 கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கம்பல்சரி 3 மார்க் உங்களுக்கு வரும். நீங்க ப்ராப்ளம் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களால அட்டன் பண்ண முடியாது. மீதி நீங்க 3 மார்க்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். எதுலையுமே நம்ம 3 மார்க்ஸும் விடல. அண்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 2 மார்க்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம் நம்ம வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா சப்போஸ் ப்ராப்ளம் 4th லெசன்ல இருந்து சரி 6th லெசன் 5th லெசன் கேட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்தோம்னா நமக்கு ஒரு 8 மார்க்ஸ் வரலாம். பட் 1 2 ஸோ இதை எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு 2 மார்க் 4 மார்க்ஸ் ஆச்சு உங்களுக்கு. அண்ட் 5th சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ். ஸோ அப்போ 3 2 6 ஆச்சு உங்களுக்கு. இப்படி பண்ணா நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 plus 7 32 32 plus 6 38 and 48 53 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70. ஸோ நமக்கு 17 மார்க்ஸ் மட்டும் தான் போகுது. நீங்க தரவா படிச்சு 53 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். 17 மார்க்ஸ் போகுது நீங்க பார்க்க கூடாது. ஃபைனலா நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துடும் இதனால. ஓகே. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ பிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1.5 days தான் லீவ் தராங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வராங்க அந்த அன்னைக்கு மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ நீங்க படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்க 2 5 முடிச்சிடலாம். 2 5 ரொம்ப குட்டி லெசன்ஸ். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 2.5 hours கம்ப்ளீட்டா நீங்க ப்ராப்ளம் கொண்டு நீங்க பாக்குறீங்கன்னா முடிச்சிடலாம். இல்ல நான் ப்ராப்ளம்லாம் பார்க்க மாட்டேன் சார், நான் வெறும் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நான் பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க அடுத்த 3 4 கூட எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையோட இதை எடுத்துக்கலாம். டே 2 மார்னிங் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் நிறைய 3 மார்க் 5 மார்க்ஸ் லெசன் எடுத்து படிச்சாதான் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப 3 and 4 இஸ் பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு. ஈவினிங் கொஞ்சம் நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க. ஸோ எக்ஸாஸ்ட் ஆகிறப்ப பாவம் நீங்க அப்ப நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா ஸ்மூத்தா உட்காந்து படிக்கிறதுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னா 1 and 6. 6 கொஞ்சம் ஈஸி லெசன் தான். பார்க்க உங்களுக்கு அவ்வளவு பேஜஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஈஸி லெசன். அண்ட் 1 நீங்க ஆல்ரெடி படிச்சது தான். அதை ரீகால் பண்ற மாதிரி தான் இருக்கும். டே 3 மார்னிங் ரிவிஷன் பண்ணுங்க. இந்த ரிவிஷன்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா
எதர் 1 மார்க்ஸ் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ரீகால் பண்ணுங்க. 4, 6 திருப்பி அகைன் ரீகால் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து புதுசா படிச்சிருக்கீங்க. அப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு மறக்கலாம். அப்ப நீங்க படிச்சுட்டு திருப்பி ஒரு டைம் ரீகால் பண்றப்ப சூப்பர்பா போய் பிசிக்ஸ் எழுதலாம். நிறைய குழந்தைங்க இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமோட நம்ம மார்க் செக் பண்ணி பார்க்கறப்ப என்னன்னா பிசிக்ஸ்ல நிறைய பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேஜர் திங் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு அங்க போனோடனே ஒரு டெரிவேஷன் அட்டன் பண்றப்ப ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் இருக்கு, நடுவுல மறந்தது லாஸ்ட் ஞாபகம் இருக்கு. இப்போ இன்பிட்வீன் கேப்ல உங்களுக்கு மார்க் அதனால போயிருது உங்களுக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நீங்க கொஸ்டினுக்கு படிச்ச ஆன்சர் படிக்கல அண்ட் மோர் ஓவர் என்ன பண்ண மாட்டீங்கன்னா புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டெரிவேஷன் எழுத மாட்டீங்க. ஸோ புக்கும் ஓப்பன் ஆயிருக்கு, ஆர்எல்ஸ் கைடும் ஓப்பன் ஆயிருக்கு. பக்கத்துலேயே வந்து நீங்க டெரிவேஷன் பார்த்து பார்த்து போறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் நீங்க ஃபுல்லா படிச்ச மாதிரியே இருக்காது. பார்த்து எழுதிட்டு போய் அங்க மறந்துற மாதிரி ஆயிரும். சில டெரிவேஷன் அப்படி எழுதினா கூட உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், எழுதிருப்பீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணாலே சூப்பரா நீங்க பிசிக்ஸ் மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்க, ஐ மீன் இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஸோ அவங்க பிசிக்ஸ்ல மார்க் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மட்டும் ரொம்ப டவுனா இருந்திருப்பாங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நிறைய மார்க்ஸ் எடுங்க. எடுத்துட்டு குவார்டர்லி முடிஞ்சு உங்களோட பிசிக்ஸ் மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த பிளான் படி படிச்சு ஸோ நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு பூஸ்ட். ஸோ பரவாயில்ல நாங்க போட்ட வீடியோ மூலமா நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு. ஸோ வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு என்னெல்லாம் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோஸும் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நாங்க பார்க்குறோம் அண்ட் அதுக்கான வீடியோஸை நாங்கள் ரெடி பண்ணி கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.